ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைட்டு அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே ட்ரிக்னாமெட்ரியில் உள்ளது தான் அடுத்த டாபிக் மாதிரி மாறும். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஹைட்டுன்றது உயரம், அது வந்து தூரம்னு அர்த்தம். தமிழில் உயரங்களும் தூரங்களும் இருக்கும், அவ்வளோதான். தமிழில் உயரங்களும் தூரங்களும் அப்படின்னு அர்த்தம். இதில் ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா எலிவேஷன்னா என்ன, டெப்ரஷன்னா என்னன்னு தெரியணும். எலிவேஷன்னா என்ன, டெப்ரஷன்னா என்ன. தமிழில் ஏற்ற கோணம்னா என்ன, இறக்க கோணம்னா என்னன்னு தெரியும். ஏற்ற அப்படின்னா ஏற்றமா மேலே பார்க்கறது, இறக்க கோணம்னா கீழே பார்க்கறது. எலிவேஷன் அப்படின்றது வந்து மேலே பார்க்கறது. ஒரு கண் பார்வை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஐயை எடுத்துக்கிட்டோம்னா, ஐ லெவல் எடுத்துக்கிட்டோம்னா, இது ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா கிடைமட்ட கோடு. ஹரிசாண்டல் லைன் நேர் ஓட்டு பார்வைங்கிறது இப்படி நேராக பார்க்குறது. லேசாக கண்ணு மேலே போச்சுன்னா மண்டை மேலே போகாது, கண்ணு மட்டும் மேலே போகும். கண்ணு இப்படி மேலே போச்சுன்னா இந்த ஐ லெவல் இப்படி மாறும். இப்படி மாறையில் ஒரு தீட்டா அப்படி கிடைக்கும் ஆங்கிள். இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவாங்க. இந்த கோடு தான் எலிவேஷன். இதுதான் எலிவேஷன். கீழே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இது டெப்ரஷன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். மேலே பார்க்குறது ஒன்று, கீழே பார்க்குறது ஒன்று. நம்ம இந்த மாடியில் நின்றுக்கிட்டு மேலே இருந்து ஒருத்தனை கீழே டேய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா நான் மேலேருந்து கீழே பார்க்குறேன்னு அர்த்தம். அவன் என்ன சார் அப்படின்னு மேலே பார்த்தான்னு வச்சுக்க, அவன் மேலே பார்க்குறான் அர்த்தம், என்னைய பார்க்குறான்னு அர்த்தம். எனக்கு டெப்ரஷன், ஏன்னா நான் கீழே பார்க்குறேன். அவன் என்ன சார் அப்படின்னு சொல்லி மேலே பார்ப்பான், அவனுக்கு வந்து எலிவேஷனாக மாறிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் கரெக்டாக நீ யோசிக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் கரெக்டாக நீ யோசிச்சினா தான் அந்த கணக்கெல்லாம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. படம் போட வேண்டியிருக்கும், ஆங்கிள் கோணம் போடணும், தீட்டா போடணும், அது எந்த இடத்துல போடணும் அப்படின்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம செய்ய முடியும். பார்த்துக்கோ. இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்தில் ஏபிசின்னு வேணால் வச்சுக்கோ. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் சைன் தீட்டா அப்படின்னா இங்கே ஆங்கிள் இங்கே கொடுத்துக்கிறேன், நம்மளா கொடுத்துக்கிறதான் இங்கே கொடுத்துருக்கேன். எதிர்த்தாப்புல உள்ளது ஆப்போசிட், எதிர்பக்கம். இது அட்ஜசன்ட், அடுத்துள்ள பக்கம். இது ஹைபாட்டனஸ், இதெல்லாம் தமிழில் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைன் தீட்டா எழுதணும் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். tan தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். தமிழில் பார்த்துக்கோ, இது எதிர்பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் அந்த பாடம் ஃபுல்லாக போகும். 3 எக்ஸசைஸ் இருக்கும். 6.2, 6.3, 6.4 3 எக்ஸசைஸ் இருக்கும். கஷ்டம்தான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக டெப்ரஷனான்னு பாரு. அடுத்து ஒரு எலிவேஷனுக்கு ஒன்று இருக்கும், டெப்ரஷனுக்கு ஒன்று இருக்கும், ரெண்டு சேர்ந்தது ஒன்று இருக்கும். அவ்வளோதான் கணக்கு. பாடம் தனித்தனியாக கொடுத்தான்னு அதுதான். எலிவேஷனுக்கு கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். எலிவேஷன்னா ஏற்ற கோணம். கொஸ்டினை பார்த்து நிதானமாக தான் செய்யணும். பார்த்துக்கோ. இதுதான் கொஸ்டினை வாட்சி படம் போட வேண்டியிருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக செய். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்குடா, இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு பாரு. ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா ஏற்ற கோணம்னு அர்த்தம். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா ஏற்ற கோணம் அப்படின்னு அர்த்தம்.
சரணே இங்கே கவனி, சப்புன்னு சவத்தோடு அடிச்சிருவேன். திரும்பாத அண்ணன் சின்ன பிள்ளை மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காத. தேலே கொட்டினாலும் பாம்பே கொட்டினாலும் கம்முன்னு நிற்கணும். சப்புன்னு அடிச்சு போடுவேன். ப்ரேயரில் இருக்க மாதிரி தான் படிக்கணும், சொல்கிறத கவனிக்கணும். இங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கல, இங்கிட்டு பார்க்குறேன் அங்கிட்டு பார்க்குறேன், அடியும் போகிறேனே. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்கு. எலிவேஷன்றது ஏற்ற கோணம்ங்கிறது, அதான் கேட்டிருக்கு தீட்டா. என்னது ஏன் ஏற்ற கோணம் கேட்டிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து வருவாங்க. டாப் ஆஃப் எ டவர், ஒரு டவருடைய டாப், ஒரு டவருடைய டாப்பு, ஒரு டவருடைய டாப்னா படம் போடுறேன். ஒரு டவர்னு வச்சுக்கோ, இது ஒரு டவர், இதனுடைய டாப் இந்த இருக்கு, இது பாட்டம், இது டாப்பு மேல்புறம், இது பாட்டம் கீழ்புறம். ஒரு டவர், இது டவர்னா கோபுரம். கிரவுண்டு, இது கிரவுண்டுன்னா தரை. நம்ம நிற்கிறோம், இங்கனக்குள்ள ஒரு இடத்துல நிற்கிறோம். நம்ம இங்கே நின்றுட்டு பார்த்துக்க, டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த என்னது ஆன் த கிரவுண்டுனா கிரவுண்டு, இது கிரவுண்டு. கிரவுண்டு ஆன்னா மேலே, கிரவுண்டு மேலே உள்ள புள்ளியிலிருந்து இந்த டாப்பை பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன். அப்போ கணக்கில் ஒரு ஆங்கிள் விழுகும். அதாண்டி படுத்துக்கிட்டு பார்க்குறேன் அப்படிலாம் யோசிக்காத. நம்மளாக தான் இமேஜினேஷன் பண்ணணும். எனக்குள்ள என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் உருவத்தை காணலாம் கேட்காத. அப்படி தான் கேட்பேன். இது கிரவுண்டுன்னு சொல்லியாச்சு, எனக்கு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அந்த மேலே அந்த டாப் ஆஃப் டவர், அந்த இப்போ நின்றுக்கிட்டு எடுத்து விட்டு பார்க்குற மேலே மாடியை அப்படின்னா நம்ம உயரத்தெல்லாம் காட்ட முடியாது. கொஸ்டினில் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோ. கொஸ்டினில் உயரம் கொடுத்துருப்பாங்க 1.5 மீட்டர் 2 மீட்டர்னு கொடுத்துருந்தா லேசங்கடெல்லாம் மென்ஷன் பண்ணி இறக்கிக்கலாம். இங்கே நான் வந்து ஹைட்லாம் கொடுக்கல, மனிதனுடைய ஹைட்லாம் கொடுக்கல, அதனால் கிரவுண்டில் தான் வச்சுக்கிறேன்னு. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் படம். விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர்ன்னு இருக்கு பாரு. ஃபுட்டுன்னு எழுதினாலும் சரி, பாட்டம்னு எழுதினாலும் சரி. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு கிரவுண்டு மேலே, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா டவருடைய அடிப்பக்கத்தில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? 30 மீட்டர். இந்த கொஸ்டின்லே இருக்குது, பார்த்துக்க. இந்த இருக்கு 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர்ன்றது. அந்த பாயிண்ட்டு டவருடைய அடிப்பாகத்திலிருந்து, படத்தை அங்கிட்டும் போகிறாலும் போட்டுக்கலாம், அவசியம் அங்கிட்டு போகிறனாலும் போட்டுக்க. நான் இப்படி போட்டிருக்கேன், அங்கிட்டும் சில பேர் போடுவாங்க. 30 மீட்டர் தள்ளி தான் இந்த பாயிண்ட் இருக்கு. அப்போ நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோ. ஏ பி சின்னு வேணால் எழுதலாம். இல்லை நான் சார் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், ஏன்னா ஏ ஸ்டார்ட் பண்ணிக்க. ஆன்டி கிளாக் பேஜில் படத்துக்கு பேர் கொடு. திருப்பி சொல்லிட்டேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் கொடுப்பாங்க. நான் கொடுக்குறத வச்சு நான் செய்கிறேன், நீ கொடுக்குறீன்னா நீ அதை வச்சு செய். பிக்யூஆர் கொடுக்குறேன்னா அதை வச்சு செய். ஆர்எஸ்டின்னு கொடுக்குறீன்னா அதை வச்சு செய். விசு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு செய். மனப்பாடம் பண்ணி போட்டு குழப்பி விட்டுறாது. ஏன்னா இதுக்கு பேர் கொடுக்குறதெல்லாம் நம்ம தான் கொடுக்குறது. நான் ஒன்று கொடுப்பேன், சொல்யூஷன் புக்கில் ஒன்று இருக்கும், விசு ஒன்று நடத்துவாங்க, நீனா ஒன்று செய்யலாம், தப்பே கிடையாது. மனப்பாடம் பண்ணாது. அதனால் சொல்லிட்டேன், பார்த்துக்க. பிசி ஒன்றும் சொல்ல மாட்டா, தெரியும் அவளுக்கு. இதுதான் தீட்டா. இப்போ படம் போட்டுட்டேன், படம் போட்டால் தான் செய்ய முடியும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கு பாரு, டவர் ஆஃப் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு? 10√3 மீட்டர். அப்போ டவருடைய ஹைட்டும் கொடுத்துருக்கு 10√3 மீட்டர். இந்த தீட்டா கேட்டிருக்கு, ஃபைண்ட் தான் கேட்டிருக்கு பாரு. ஃபைண்ட் ஆங்கிள்னா தீட்டா. இவ்வளோ விஷயங்களை கொஸ்டின்லேருந்து இடத்த போட வேண்டியிருக்கு. ஒரு டவர் இருக்குது, அது டவருடைய உயரம் வந்து 10√3 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அடிப்பாகத்திலிருந்து தமிழில் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் வேணால் தெரியலன்னா தமிழில் பார்த்து போட்டுக்கோ, படிக்க இங்கிலீஷ் மீடியம் முடியலன்னா படம் போட்டால் தான் செய்ய முடியும். இந்த பப்ளிக் கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்தாண்டா இருக்கும். தமிழில் இதை இங்கிலீஷில் வாசிச்சுட்டு அர்த்தம் முடிஞ்சால் கரெக்டாக பாரு, இல்லைன்னா தமிழில் பார்த்து படத்தை போட்டுக்க. ஒரு 10√3 மீட்டர் உள்ள ஒரு டவர் இருக்குது, அதோட அடிப்புறத்திலிருந்து 30 மீட்டர் தள்ளி நின்று ஒரு ஆள் அந்த டவரோடைய ஹைட்டை பார்க்குறான் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான் கணக்கு. அங்கேருந்து இப்படி தள்ளி நின்று 30 மீட்டர் தள்ளி நின்று அந்த டவருடைய மேலே பார்க்குறோம். அப்படி அப்போ ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிடைக்கும் பார்க்குறது, மேலே பார்க்குற பார்வைக்கு. அது என்ன அப்படின்றதான் கேள்வி. இவ்வளோதான் சொல்யூஷன். இதெல்லாம் 2 மார்க் கணக்குக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. பார்த்துக்கோ, சொல்லிட்டேன்.
சரி ரைட்டு. இப்போ பார்ப்போம். எழுதுறவன் நல்லா படிக்கிற ஆள் எழுதணும். நான் சிம்பிளாக உனக்கு முதல்ல சொல்கிறேன். டேய் சிம்பிளாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கணக்கு இவ்வளோ தான் மார்க்கு, இவ்வளோ தான் கான்செப்ட்டு, எழுதிக்கலாம். இது ஆங்கிள் இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே தான் டாப்பை தானே பார்க்க சொன்னான். அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனு. இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ளது என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட். இது என்ன சொல்லுவீங்க? அட்ஜசன்ட். எல்லாத்தையும் பென்சிலில் போடு, ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு என்ன விளக்கம் வேணுமோ பென்சிலில் போடு. நான் அழகாக எழுதி வச்சிருக்கேன்ல, அது மாதிரி எழுது. ஏன் கச்ச கச்சன்னு எழுதுற? எல்லாத்தையுமே எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. நம்மளுக்கு விளக்கம் வேணும், அவ்வளோதான். சரி, அப்போ ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. இது என்ன வராது? அட்ஜசன்ட். அப்போ பாருங்க, ஆப்போசிட்டும் கொடுத்துருக்கு, அட்ஜசன்ட்டும் கொடுத்துருந்தா என்ன தீட்டா எழுதுவீங்க? tan தீட்டான்னு எழுதணும். பொறுமையாக நிதானமாக யோசிக்கணும். நான் டைரெக்டாக ஆன்சருக்கு வர்றேன். மேலெல்லாம் கேப் விட்டுருக்கேன், அப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். இது எப்படி எழுதுனேன்னு தெரியுதான்னு பாரு. ஆப்போசிட் கொடுத்துருக்கு, அட்ஜசன்ட் கொடுத்துருக்கு, இது எழுதுனேன் ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு எழுதிட்டா. இதுக்குள்ள தீட்டா என்ன தீட்டா? சைன் தீட்டாவா, காஸ் தீட்டாவா, டேன் தீட்டாவான்னு பார்த்து இங்கே எழுதுறேன். ஹைபாட்னஸ் சேர்ந்தாத்தான், ஹைபாட்னஸ்னா கர்ணம் சேர்ந்தாத்தான் ஒன்று சைன் வரும், இல்லை காசு வரும். அதனால ஹைபாட்னஸ் வந்தாத்தான். எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னா தான் சைன் தீட்டா. அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னா தான் காஸ் தீட்டா. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா என்னது? டான் தீட்டா. டான் தீட்டா கண்டுபிடிச்ச ஆன்சர், அவ்வளோதான். பிரீஃபாக எழுதுறேன். ஆப்போசிட்ன்றது அந்த சைடு பிசி, பை அட்ஜஸ்ட்ன்றது ஏபி, இது டான் தீட்டா. அப்படியே எழுதிட்டு வர்றேன், அவ்வளோதான். நீ என்ன கொடுத்துருக்கியோ அதை பார்த்து பார்த்து எழுது. அதனால மனப்பாடம் பண்ணான்னு சொன்னேன். பிசிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு? 10√3 டிவைடட் பை 30 கீழே. இப்போ அடிக்கிறோம். 1 10 10, 3 10 30, √3/3. மறுபடியும் அடிக்கிறோம். √3 வெறும் 3யா? √3 இன்ட்டு √3 ஒன்று அடிச்சிட்டோம்னா 1/√3 கீழே தானே இருக்கு. இப்படி ஆன்சர் வருது. சொல்கிறான் பார். tan θ = 1/√3. சைன் காஸ் டேன் சொல்லி டிகிரியில் டேபிள்ஸ் போட்டு கொடுத்துருப்போம். 9th அது 10th இருக்குது, போன இதில் இருக்கும் முன்னாடி. சைன் 0 0, காஸ் 0 1, tan 0 0, சைன் 30 1/2. அந்த டேபிள்லாம் தெரியும் எனக்கு ஃபிங்கர் டிப்ஸில், இல்லைன்னா போட்டு பழகிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் இதில் ஃபுல்லாக யூஸ் ஆகும். அந்த டேபிள் தான் இதில் யூஸ் ஆகும் ஃபுல்லாக ஆன்சர் எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா 1 மார்க் குறையத்தான் செய்யும். பார்த்துக்க சொல்லிட்டேன். ஓயாமல் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்குங்க. 0 30 ஏற்கனவே சொல்லிட்டேன். 45 60 90. சைன் 0 0, 1/2, 1/√2, √3/2 1. இது அப்படியே ரிவர்ஸில் வரும். 1, √3/2, 1/√2, 1/2 0. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா இது கிடைக்கும். 0 நாட் டிஃபைன். இது அடித்தோம்னா என்ன வந்துடும்? 1/√3. இது அடிச்சிட்டோம்னா 1, 2 அடிச்சிட்டோம்னா √3. இப்படி வரணும். இந்த டேபிளை வந்து நீ கடைசியில் இப்போ ஒரு ரஃப் பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டா சரிதான். எப்படி இருந்தாலும் தேவைப்படும். ஒரு கொஸ்டினுக்காவது தேவைப்படத்தாண்டா செய்யும். இப்போ நான் ஆன்சர் எழுத போகிறேன். இந்த இருக்கு டேன் வரிசை. டேன் வரிசையில் இந்த இருக்கு 1/√3. எந்த டிகிரிக்கு வருதுன்னு பார்த்துக்கோ. 30 டிகிரி. அப்போ நான் எழுதையில் பார்த்து எழுதிக்க. tan θ = அப்படின்னு எழுதி tan 30ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் வந்து θ = என்ன வந்துடும்? 30 டிகிரி இப்படின்னு எழுதலாம். இதுக்கு ஈக்குவலாக அது எழுதியிருக்கேன். டேன் இருக்குனால டேன் எழுதியிருக்கேன். சைன் இருந்தால் சைன் எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த இது இருக்கு பாரு டேன், இது இங்கிட்டு கொண்டு போனோம்னா θ = tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 சொல்லுவாங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் அந்த சைடு போனால் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இப்போ இந்த 1/√3ன்ற ஆன்சர் எந்த டிகிரிக்கு வரும்னா 30 டிகிரி. θ = 30 டிகிரி. ஒன்று இப்படி எழுதி முடிக்கணும், இல்லைன்னா அப்படி எழுதி முடிக்கணும். உன்னோட விருப்பம். ஒரே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் பெரும்பாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சைடு போனால் டேன், அங்கிட்டு போனால் இன்வர்ஸாக மாறிடும். இன்வர்ஸ் தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறேன். இன்வர்ஸ்னு அர்த்தம். உச்சரிக்கிறத பார்த்துக்கோ. இன்வர்ஸ்னால் எதிர்மறைன்னு அர்த்தம். இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு போனால் டிவைடில் போயிடும் நினச்சிடாத. டிவைடெலாம் போகாது. டேன் அங்கிட்டு போனால் இன்வர்ஸாக மாறிடும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. அப்போ 1/√3ன்ற ஆன்சர் எந்த டிகிரிக்கு கிடைக்கும் அப்படின்னா 30 டிகிரிக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர்.
புரியுதான்னு பார்த்துங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. அப்போ நீ கணக்கில் இதை கண்டுபிடிக்க சொன்னதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்தா ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே ப்ரெசன்டேஷன் பண்ணுற அப்படின்னா நீ தான் பண்ணணும். லெட் அந்த ஹைட் இருக்கு பாரு, பிசி பீத பிசி எவ்வளவு 10√3 மீட்டர் ஹைட் ஆஃப் த டவர்னு எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு எழுதணும். நீ உனக்கு எழுத தெரிஞ்சா எழுது. ஹைட் ஆஃப் த டவர் ஏன்றதான் பொசிஷன். லெட் ஏ பி த பொசிஷன் ஆஃப் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. பொசிஷன் ஆஃப் இல்லை பாயிண்ட் ஆஃப் இந்த எழுதி கொடுத்துருக்கான். இல்லை பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு வேணால் எழுதிக்க. உனக்கு என்ன தெரியுமோ எழுதிக்க. ஏபி த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். நம்மளுக்கு தெரிஞ்சதை எழுதிக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் கணக்கு, அதனால அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எழுத தெரிந்தால் எழுதிக்க, இல்லைன்னா விட்டு. இன்னொன்று எழுதலாம். ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர். இது ஃபுல்லாக ப்ரெசன்டேஷனுக்கு எழுதுறது. உன்னால் முடிஞ்சால் எழுதிக்கோ, இல்லைன்னா கீழே உள்ளதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. ஏன்னா எல்லா கணக்கும் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நீ செய்ய முடியாது. பார்த்துக்க. இது வந்து சும்மா ரஃப் இருக்குது, ஏதாவது பேப்பரில் போட்டுக்கிறேன்னா போட்டுக்க. புரியுதான்னு பாரு. நான் இதை வச்சு தான் எல்லாமே போகும்டா, ஒரு வழி இல்லை. எல்லா கணக்குமே இப்படியே தான் சொல்ல முடியும். A road is flanked இருக்கு on either side by continuous rows of house இருக்கு of height 4√3 மீட்டர். டேய் கவனிடா. with no space in between them. ஒரு வாசிக்கையில் ஒரு ஃபுல் ஸ்டாப் எங்கே வருதோ அது வரைக்கும் சேர்த்து வாசிக்குங்க. அதனால தான் அப்படியே தொடர்ச்சியாக வாசிட்டு வந்தேன். அந்த கடைசியில் பெட்வீன் தம்னு இருக்கு. ஒரு தெருவில் ஒரு சாலையில் ரோட்டில் 2 சைடு வீடு இருக்குது. இந்த இருக்குல்ல 2 சைடு வீடு அப்படின்னு சொல்கிறான். ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூவாக வீடு இருக்குன்னு சொல்கிறான். ஸ்பேஸ் இல்லாமல் இந்த நோன் இருக்கு. ஸ்பேஸு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. காம்பவுண்டு வீடுன்னு சொல்லுவோம்லடா, அந்த காம்பவுண்டு வீடுன்னா வரிசையாக இருக்கும், ஒட்டி கட்டியிருப்பாங்க. ஒரே சேவரை அந்த வீடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த வீடுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, மிச்சப்படுத்துகிறாங்கல்ல, அது மாதிரி. இது தனித்தனி வீடு சேர்ந்து வரையில் ஒன்றா வரும்ல, அப்படி. அதே மாதிரி சேம் ஹைட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான். அந்த அங்கே பாரு, அந்த கண்டினியூஸாக இருக்குது. ஹைட் எவ்வளவு? 4√3. இமேஜினேஷன் பண்ணையில் இந்த ரோடை இமேஜினேஷன் பண்ணு. கற்பனை பண்ணுறதுக்கு பேர் தான் இமேஜினேஷன் சொல்கிறது இங்கிலீஷில். பயந்துடாத. அங்கிட்ட வீடு அஜித் வீடு சைடு இருக்குது, இங்கிட்டு சென்ட்ரு வீடு நம்ம சைடு இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் ரோடு போகுது. அதை நம்ம படத்தில் காட்டையில் இப்படி தான் காட்ட முடியும். என்ன சார் இப்படி காட்டுறீங்க அப்படின்னா இனி தான் யோசிக்கணும். இது ரோடு. 3Dலாம் காட்ட முடியாதுல்ல. இது ரோடு. இது ஒரு சைடு வீடு, இது ஒரு சைடு வீடு. தெரியுதா சொல்கிறது? அப்படி யோசிக்கணும். இப்படியே வீடு வரிசையாக இருக்குது. அதே மாதிரி வீடு இங்கிட்டு வரிசையாக இருக்குது. நடுவில் என்ன போயிட்டு இருக்கு? அப்படி யோசிக்கணும். என்னமோ போட்டு வச்சிருக்காருன்னு நினச்சின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் கற்பனையை கரெக்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரோடோடைய வித்து. ரோடோடைய வித்துனா ரோடோடைய அகலம், சரிதானே? ரைட்டு. அவர் வந்து இது கொடுத்துருக்காரு 4√3 மீட்டர். 2 சைடும் ஒரே ஹைட்டு தான். தம்பி என்ன கவனி, கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வீடு கண்டினியூஸாக வீடு இருக்குன்னா இந்த இப்படி தொடர்ச்சியாக இருக்குது, இப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு இருக்குது. இதுதான் ரோடை பார்த்துக்கோ. அதான் நம்மளுக்கு இதுதான் சொல்ல முடியும் கற்பனைக்கு. அந்த மெயின் ரோடு இந்த ரோடு. ஆனால் இந்த சைடு வீடு வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதில் அப்படி நினைக்காத, காம்பவுண்டு மாதிரி நினச்சிக்கோ. ஒரே லெவலில் இருக்குது. 4√3 மீட்டர் ஹைட் கொடுத்துட்டேன். இது வந்து வித் ஆஃப் த ரோடுங்கனாலும் சரி, சாலையின் அகலம். கடைசியில் அதான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்தா என்னன்னா அதான் மேட்ரு. என்ன கேட்பான்னு தெரிஞ்சிருந்தா ஃபைண்ட் வித் ஆஃப் த, வேறு என்ன இல்லையே அதில் கேட்குறதுக்கு. ஹைட்டு கொடுத்துட்டான், வீடோட ஹைட்டு கொடுத்துட்டான், எல்லா வீட்டோட ஹைட்டு அங்கிட்டும் கொடுத்துட்டான். வேறு என்னத்தை கேட்க போகிறேன்? அப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் தானே கேட்பான். அவ்வளோதான். சரி, இது இடைப்பட்ட தூரம் நான் பாருங்க. ஏ பி சி டின்னு எழுதிட்டேன். இப்போ ஆங்கிள் வேணும். ஏதோ ஒரு ஜேரா மாதிரி ஒரு ஆள் வந்து நின்று பார்க்குறான் வீட்டை. எந்த சைடு வேணாலும் பார்க்கலாம். எய்தர் சைடு. தாஸ் பெடஸ்ட்ரியன் அப்படின்றது ஜேராமு. பெடஸ்ட்ரியன் அப்படின்னா பாதசாரின்னு தமிழில் சொல்லுவாங்க. போகிறவன், ரோட்டில் போய் தருவான், இல்லை தெருவில் தருவன். பாதசாரின்னு தமிழில் சொல்கிறது. கவனி, ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஒரு வார்த்தை இருக்குது. மீடியன்னா நடுவில். அங்கிட்டு இங்கிட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இப்படி மேலே பார்த்தாலும் ஒன்று தான், இப்படி மேலே பார்த்தாலும் ஒன்று தான். ஒரே ஆங்கிள் தான் கிடைக்கும். இதுதான் கணக்கு. மீடியன்
சாலையின் நடுவில் நின்று கொண்டு ஜெயராம் மறியல் பண்றான். இந்த இடத்துல இந்த ஆள் பீன்னு எழுதிடவா? பீன்னு தானே எழுதியிருக்கேன், இல்லை ஜேன்னு எழுதவாடா? வேணாம் வேணாம், லெட் பி பி த அப்சர்வர்னு எழுதிடலாம். கேமரான்னு எழுதிடாத. ரைட்டு, அவ்வளோதான் கண படம். புரியுதான்னு பாரு. இப்போ பீன்றது ஜெயராம்ன்றவன் நடுவில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கா, ஓரத்தில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கா? அப்போ இது கண்டுபிடிச்சோம்னா இது ஒன்று தானே, ரெண்டையும் கூட்டிட வேண்டியதானே, அவ்வளோதான். இப்போ கனெக்ட் பண்ணுவான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருப்பான் பாரு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கான்னு பாரு. இந்தா ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு டாப் ஆஃப் த ஹவுஸ் எவ்வளவு? முடிஞ்சு போச்சு. ஒன்று விடு, அங்கிட்ட எழுதலாம் இல்லை இங்கிட்ட எழுதலாம், இங்கிட்ட ஒன்று எழுதிக்க. படம் நீ கரெக்டாக செய்தால் கணக்கு முடிஞ்சு போச்சு. 5 மார்க் கணக்கு தான். ஆனால் நீ படத்தை தப்பாக போட்டினா நான் பொறுப்பு இல்லை, யாரும் பொறுப்பு இல்லை, அவ்வளோன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு கிடக்குன்னா சொல்கிறேன்னு சொல்கிறேன். விளக்கம் கொடுக்கறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் ஒன்று ஒன்றா வாசி சொல்கிறோம். அதே மாதிரி நீ கொஸ்டினை வாசிக்கணும். ஒரு தடவை 2 தடவை எழுதிட்டோம்னா டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு தடவை 2 தடவை எழுதிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு தான் புரிஞ்சுக்கன்னு சொல்கிறது. ஒருத்தர் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இங்கிட்ட வீட்டோடைய மேலே பார்க்குறா. 2 சைடு வீடு, ரோவில் உள்ள 2 அந்த ரோவில் உள்ள 2 வீடுமே ஹைட்டு வந்து ஒரே ஹைட்டாக தான் இருக்குது. நடுவில் 2 பார்க்குறான். அதனுடைய லெவல் வந்து ஐ லெவல் வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. எலிவேஷன் மேல் நோக்கி பார்க்குறான். அஜித்தேன்னு அஜித் வீட்டு மேலே கத்துறான். அஜித்தில் கீழே வீடு இல்லை மேலே கத்துறான், இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாற்று வச்சுக்கோ. அப்போ வித் ஆஃப் த ரோடு கேட்டிருக்கான். சென்டரில் இருந்து அந்த அஜித் வீட்டிலேருந்து ரோடு அகலம் என்ன அப்படின்ட்டு ஒன்று பிசின்னு எழுதியிருக்கேன். ப்ரெசன்டேஷன் உன்னுடைய இது நான் அப்பயே சொல்லிட்டேன், அதை நீ அப்புறம் பார்த்துக்கோ. கணக்கு சொல்யூஷன் போட்டேன், ஆன்சர் தான் எடுக்கிறேன். ஏன்னா சில பசங்களுக்கு எழுத தெரியாது, அதனால அப்படி சொல்லி கொடுக்குறது. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும். மார்க்லாம் பண்ணக்கூடாது, சும்மா தெரிஞ்சிருக்காண்டி காட்டுறேன். ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்? ஏபிபி எடுத்துட்டேன். நல்லா கவனி. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். தீட்டா இந்த இருக்கு, தீட்டாக்கு எதிர்த்தாப்புல உள்ளது என்னது? ஆப்போசிட்டு. இது என்னது? அது 2 மிங்கிள் ஆகிற மாதிரி சொல்லணும். ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் மிங்கிளாக. என்ன மிங்கிளாகும்? இவன் தான் புத்திசாலி. நான் எப்படி எழுதணும் அது மாதிரி எழுதணும். பழக இங்கிட்ட இருந்து எழுதிடலாம், பழக லெஃப்ட்ல இருந்து எழுதிடலாம். நான் எப்படி எழுதுனேன்? அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றேன். ஒன்று யோசிச்சு செய்யறக்காண்டி அப்படி செய்யறது. டபக்குன்னு எழுதிடலாம், பெரிய மேட்ரு கிடையாது. எப்படி எழுதணும்னு தெரியணும்ல, அதனால சொல்றேன், பொறுமையா செஞ்சுக்க. ஆப்போசிட்னா எதிர்த்த பக்கம்னா ஏபி. ப்ரெசன்டேஷனுக்காண்டி எழுதுறது ஏபி. இன்னும் நம்பர் போடுறான்னு போட்டுக்கலாம். டேரக்ட் தமிழ் மீடியம்லாம் போட்டுருவாங்க டமான்னு சொல்லிட்டு. இந்த இருக்கு 4√3. அட்ஜசன்ட் என்ன இருக்கு? எக்ஸ். இங்க என்ன இருக்கும்? tan 30. தீட்டாக்கு 30. இதை எழுத தெரியும்னா நீ ஏபின்னு எழுது, படிக்கக்கூடிய ஆளு. கீழே எக்ஸுக்கு போல என்ன இருக்கு? பிபி அப்படின்னு இருக்கு. இந்த இருக்குல்லடா, எழுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மாத்து. இதுதான் ப்ரெசன்டேஷனு. நம்மளால மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பானே ஏபி பிபின்னு. நான் என்ன செய்யறதா வந்தேன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. ஆமாம், அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காண்டி தான் நாங்கள் அப்படி எழுதிடுறது மொட்டையா. நம்ம என்ன வேணாலும் பேர் கொடுக்கலான்னு சொல்லிட்டேன். திருப்பி புக்கில் என்ன இருக்குன்னு தெரியல, வேற டீச்சர் என்ன கொடுக்குறான்னு தெரியல. அவளை பொறுத்து தான். உன் நாலேஜ் தான், கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியும் அவளுக்கு. ஒன்று உடனே அடிச்சு போட மாட்டா டப்புன்னு. புரிஞ்சு எழுதியிருக்கான், அவ்வளோதான். அதுக்காண்டி அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி எழுதுன்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் ஓகே தான். நம்ம தான் சிந்திக்கணும். பார்த்துக்கோ, இதில் எக்ஸு கண்டுபிடிக்கணும். தம்பி ராஜா, 1/√3 இதோட வேல்யூ இப்போ தானே எழுதணும். 4√3 டிவைடட் பை என்னது? எக்ஸ். இதை மேலே ஏற்றிட்டு மல்டிப்ளை ஆகும். டிவைடில் இருந்து மல்டிப்ளை ஆயிரும். இது கிராஸில் போயிடும். அப்போ 4√3 இன்ட்டு என்னடா தம்பி? √3. வெறும் 3 ஆயிரும்ல. அப்படிதாடா. இங்கே எக்ஸு. வேற நம்ம சொன்ன மாதிரி இருந்துச்சு 12. இதெல்லாம் மீட்டர்லாம் போட வேண்டியது இல்லை. மொத்தமாக சேர்க்கையில் அந்த ஏபின்னு எழுதுவோம்ல. பிபி ஈக்குவல்ட்டு இப்போ தான் சேர்த்துக்கிறேன். பிபி ஈக்குவல்ட்டு 12 மீட்டர் தானே அது? மீட்டர். அவன் கேட்டது டோட்டல், சரியா? வித் ஆஃப் த ரோடு தானே? வித் ஆஃப் த ரோடு ஈக்குவல்ட்டு இருடா தம்பி, பிசியாடா? மொத்தமாகடா பிசி தானே? எழுதுறாள், எழுது. பிபி ப்ளஸ் பிசி. அப்போ 12 + 12. நாங்கள் திறமை இருக்குன்னு காட்டணும் தம்பி. ஜெரமன் திறமை இருக்குன்னு காட்டணும். நாங்கள்லாம் எழுதுவோம். சாலையின் அகலம் பிசி ஈக்குவல்ட்டு சொல்லி 24 முடிச்சிடலாம். நான் 2ஆ பிரிச்சிருக்கேன்ல, அதனால் 2ஆ பிரித்து காமிக்கிறேன். இது ஒரு எக்ஸு, அது ஒரு எக்ஸு அப்படின்னு. எழுத தெரியலாம் விட்டு, தயவு செய்து விட்டு விடுங்க. தப்பாக எழுதுனா மார்க் குறைப்பாங்க, அது ஒன்று இருக்குது.
அதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சாலை அகலம் 24 மீட்டர் முடிஞ்சு போச்சு. சட்டமெல்லாம் எழுதி முடிச்சிரு. ஏறாம மாதிரி ஆளுக்கு இதுதான் கரெக்டு. ஓகே, அவ்வளோதான். வித் ஆஃப் த ரோடு மேலே. அப்போ வித் ஆஃப் த ரோடுன்னு சொல்லியிருக்க. ஏய் சு, வித் ஆஃப் த ரோடுன்னு சொல்லியிருக்க. இந்த கணக்கில் வித் ஆஃப் த ரோடு எங்கன்னா எழுதியிருக்கியா? இந்த இடத்துல எழுதியிருக்கோமா? எங்கே எழுதியிருக்கோம்? அதுக்கு தான் ப்ரெசன்டேஷன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேலே நீனா எழுதுனா எழுது அப்படின்னு சொன்னேன். லேட்டு சொல்கிற புரியுதா? பிசி பி த வித் ஆஃப் த ரோடு. இப்போ இங்கே எழுதிட்டோம்னா கீழே என்ன செய்ய வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறேன்? எழுத வேண்டியது இல்லை. மேலே எழுதிட்டா கீழே என்ன செய்ய வேண்டியதில்லை. இந்த பிசி எங்கே சார் இருக்குன்னா மேலே இருக்குது சார், வித் ஆஃப் த ரோடு பிசின்னு எடுத்துருக்கு சார்னு சொல்லிட்டு போயிடலாம். தெரியும் எனக்கு கணக்கில் ஆன்சர் வேணும்னா எதை கண்டுபிடிக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு. லெட் பிபி த அப்சர்வர்னு எழுது. லெட் பிபி த போட்டோகிராஃபர்னு எழுதிடாத. பிபி த இல்லை பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் எழுதுனால பெடஸ்டியன்னா எழுதலாம். சரி, பிபி த பாயிண்ட் ஆன் த பெடஸ்டியன் எழுதிக்க. பாயிண்ட் ஆன் த பெடஸ்டியன்னா பாதசாரின்னு அர்த்தம் டாட்டே. பாதசாரின்னு சொல்லுவா, போகிற நடக்கிறவன். உனக்கு தேவையான எழுதிக்க. பீன்றது அந்த பொசிஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதான்னு பார். உனக்கு இதுதான் கணக்கு. ஒன் சைடு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 தடவை கூட்டின மாதிரி அர்த்தம், மறந்துடாத. வித் ஆஃப் த ரோடு வந்து பிசி. புரியுதான் பாரு. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. எழுத மாட்டாங்க. இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்து கடைசியில் என்னத்தையும் எழுதி வைப்படி. அப்போ கணத்தை சேர்த்து இப்படி அடிக்கணும் உன்னை 2 பேர்த்தையும். ஏன்னா இதுக்கு மேலே எப்படி சொல்லி கொடுக்கறது சொல்லு. தேர்டு சம்மு. a man standing outside his house இருக்கு. ஒரு மனுஷன் வந்து வீட்டிற்கு வெளியே நிற்கிறான். சரியா? the angle of elevation of top and bottom of a window R அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு. இதுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியே நான் நிற்கிறேன். நின்று இந்த விண்டோ இருக்கு பாரு. இந்த விண்டோ பார்த்தோம்னா அவருடைய டாப்பு பாட்டம். நான் பில்டிங்கோட டாப்பு சொல்லலை. நல்லா யோசிச்சுக்கோ, நிதானமாக யோசிச்சுக்கோ. இது பில்டிங். பில்டிங்னா கட்டடத்தின் உயரம் இது. நான் இதை பார்க்க டாப்பு சொல்லலை. எனக்குள்ள ஒரு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கவேன். இந்த ஜன்னலுடைய டாப்பு இது. என்னடா அது? அதை வந்து வெளியில் நின்று பார்க்குறேன் இப்படி. புரியுதா சொல்லுது? வேணா இங்கே இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்ட, பின்னாடி திரும்பி பார்த்துக்க, இல்லை இங்கனக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி. இதுக்கு மேலே பில்டிங் இருக்குடா. இது ஜன்னல். இந்த மேலே அது டாப்பு, இது பாட்டம். ஜன்னலோடைய டாப்பு பாட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த அதில் பாரு, விண்டோன்னு வார்த்தை வருது பாரு. எங்கடா அது? இந்த இருக்கு 60-45 டிகிரி. புரிஞ்சுக்கோ, அதுக்காண்டி சொல்ல வரேன். பில்டிங்கை மேலே பார்க்கலாமே, அந்த பில்டிங்கில் உள்ள ஜன்னலை பார்க்குறான். சரியா சொல்கிறது? அப்போ அந்த இடத்துல ஓரத்தில் ஜன்னல் மாதிரி போட்டிருக்கேன். ரைட்டு. ஒன்று 60 டிகிரி, ஒன்று 45 டிகிரி. ஆங்கிள் கரெக்டாக போடணும். ஃபஸ்ட்டு இங்கே வாசிக்கையிலே கவனிச்சுக்கோன்னா இங்கே என்னடா நம்பி இருக்கு? டாப்பு தான் இந்த ஃபஸ்ட்டு. புரியுதான்னு பாரு. இது புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் எவ்வளவு? 60 டிகிரி. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஐயோ தப்பா போட்டேன். இங்கே விண்டோக்கு தானே. சாரிடா, நானே சொல்லிட்டு நானே தப்பா போகிறேன். இந்த இடம் ஏறாம கூட சேர்ந்து இந்த இடம் சரியான்னு பாரு. பில்டிங் மேலே போயிருக்கு. நான் விண்டோவோட டாப்புக்கு தான் போட்டிருக்கேன். தெரியுதா? ரைட். அடுத்து விண்டோவோட பாட்டம்ன்றது இந்த இடத்துல 45. இது 45 டிகிரி. ரைட், முடிஞ்சு. எங்கன்னா வேணால் எழுதிக்கலாம். ஏ பி சி டி. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஈன்னு போட்டுக்கோ. ஏன் சார் தெரியுதா சார்? அது ஹைட்டு மாதிரி காட்டுற மாதிரி, பில்டிங்கோட ஹைட்டு மாதிரி வச்சுக்கிறோம்ல. அப்போ தான் உனக்கு கற்பனைக்கு வரும். அப்போ தான் உனக்கு எழுத முடியும். அதுக்காண்டி சொல்கிறேன். சொல்யூஷன் போடுறேன். லெட்டு பிஇ பி த ஹைட் ஆஃப் த பில்டிங். பிஇ பி த ஹைட் ஆஃப் த பில்டிங். ஹைட் ஆஃப் த பில்டிங். ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்துக்கோங்கடா டேய். ரைட். லெட்டு டிசி பி த ஹைட் ஆஃப் த விண்டோ. ஜன்னலின் உயரம். சரியா சொல்றது? ரைட், முடிஞ்சு. இப்போ 2 ட்ரையாங்கிளை பிரித்து செய்யணும். 2 ட்ரையாங்கிள் இருக்கு, பொறுமையாக செய்வோம். என்ன கேட்டிருக்கான்? கீழே ஒன்று கொடுத்துருக்கான் பாரு. இஃப் த ஹைட் ஆஃப் எ மேன் இஸ் 180 சென்டிமீட்டர் தான் மனுஷனோட உயரம் கொடுத்துட்டான் பாரு. அந்த மனிதனோட உயரம் கொடுத்துருக்கு பாருடா. ஹைட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கு? 180 சென்டிமீட்டர்னு. அப்போ இந்த இடத்துல நிற்கிறோம்னு வச்சுக்கவேன்.
இவனை லேசாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணால் இவன் எவ்வளவு 180, இவனும் 180 தான். புரியுதா சொல்கிறது? அந்த ஹைட்டு பில்டிங்கோட சேர்ந்துரும்டா, மொத்தமாக பில்டிங்கோட சேர்ந்துடும். அப்போ எங்களுக்குலாம் எழுதையில் பார்த்து எழுதிக்கோ. இந்த இடத்துல மாறும். இந்த இடத்துல மாறும்னா ஏபிசிடி போட்டாச்சு, வேற என்ன போடலாம்? எஃப்ஆடா? எஃப், இன்னொன்று என்னது ஜி. அப்போ இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங்கிறது மொத்தமாக வரும். என்ன வரும்? மேலேருந்து கீழே வரைக்கும். தெரியுதா இல்லையா? இஜி அப்படின்றது 180 கிடையாது, எருவு மாடு. இஜினா அங்கேருந்து இது ஹைட்டு, பில்டிங்கோட ஹைட்டு. இவன் சொன்னது மேனோட ஹைட்டு. இந்த இதுதான் 180 மீட்ரு. சென்டிமீட்டர். இதை வேணால் எழுதிக்கலாம். லெட்டு ஏஇ ஈக்குவல் டு அங்கிட்ட அதே மாதிரி பிஜி ஈக்குவல் டு எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். எஃப்டா அது? சாரிடா, தூங்கலையா? முடிச்சுதான் இருக்கியா? சரி. ஏஎஃப் தப்பா வாத்தியார் எழுதிட்டானா அப்படித்தான் சொல்லுவாப்புல. தூங்குனியான்னு பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஏஎஃப் ஈக்குவல் டு பிஜி ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கு அதில்? அடுத்து என்னமோ சொல்லியிருக்கானே. 180 சென்டிமீட்டர். ஹி இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால்னு கொடுத்துருக்கு. இந்த வால்ல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறான்? 5 மீட்டர். புரியுதான்னு பார்த்துக்கோ. அங்கேருந்து தள்ளி நின்று பார்க்குறான். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றே நோட் பண்ணி எழுதணும். வால்ன்றது இது. வால்னா அந்த வால் இல்லை, ஆணுவார் வால் இல்லை, வால் சவரு. இது வந்து ஃப்ளோரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கிரவுண்டுன்னு சொல்லலாம், ஃப்ளோர். கிரவுண்டுனா கீழே போய் தொட்டா தான் கிரவுண்டு. கீழே போய் தொட்டா தானே, எர்த்தில் தொட்டா தான் கிரவுண்டு. அதனால் பார்த்துக்க. வால்ன்றது செங்குத்தா நிற்கிறது பேர் தான் வால். அப்போ அதுலேருந்து தான் அவன் தள்ளி நிற்கிறான் 5 மீட்டர். கீழே அப்படியே போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்யலை. இப்போ ஃபைண்டு என்ன கேட்டுக்கிட்டா? ஹைட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு கேட்டுருக்கு. இவ்வளோதான் கணக்கு, முடிஞ்சிச்சு. பொறுமையாக நிதானமாக செய். டேய் தம்பி கவனிடா, ரெண்டாக பிரிச்சுக்க. அப்படி நீட்டாக செய்யணும், ஸ்டைலாக செய்யணும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் டீச்சரை. பரவாயில்லையே அப்படின்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் இந்த ஏபிசி எடுக்கிறேன். என்னடா ஏபிசி? இதை வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறவா? ஏன்னா ஏன் வச்சுருக்கேன் சார்னா, அந்த டீட்டாக்கு ஏத்தாப்புல உள்ளதானே அது. ஏபிசின்றதுக்கு டிகிரி எவ்வளவு? 45. அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கிறோம்னு வச்சுக்க. எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்துடும்ல அட்ஜசன்ட்டு, அதுக்காண்டி. புரியுதா சொல்கிறது? இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசிடாமா, மேலே எய்த்தாப்பில் இருக்குது எது? பிசி இருக்குது, பை கீழே இருக்குது ஏபி இருக்குது. பிசி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், ஏபி வந்து 5ன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு ஆன்சர் எழுதுகிறோம். பிசின்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட்டு, பை என்னது? அட்ஜசன்ட்டு. அப்போ இங்கே என்ன எழுதுவான்? tan தீட்டா. அப்போ இங்கே என்ன எழுதுவான்? tan 45. எப்படி எழுதுறேன் பத்தியா? அழகா எழுதுறேன்னு சொல்லலை, ஐடியா பண்ணி எழுதுறேன், சுற்றி எழுதுறேன். தெரியுதா? இப்படியே போகலையாண்ணா, இப்படியே வரிசையாக போனேன் இல்லை, கான்செப்டை யோசிச்சுட்டே போகிறேன். தெரியுதா? எனக்கேன்னு தெரியாது, நானாக தான் செய்கிறேன், ட்ரை பண்ணுறோம். அதான் நீ மெமரியை மனப்பாடம் பண்ணி வைக்க முடியும். இது ரெண்டு என்ன எழுதிருக்கேன்? இது கான்செப்டுக்காண்டி உனக்கு எழுதியிருக்கேன். இது வேணுன்னா எழுதியில் விட்டுரு. இது உனக்கு தெரியும். ஆப்போசிட் பை என்னது? அட்ஜசன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? tan தீட்டா. தீட்டா உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த டிகிரி 45 டிகிரி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நம்மளா எடுக்கலைன்னா விட்டுரு. சில பேர் எடுக்க மாட்டாங்க. இந்த எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் பாரு, அதை என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. விட்டுருனா விட்டுரு, நான் எடுத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பயந்துராத. பிசி ஈக்குவல் டு எக்ஸு. ரைட்டு. அதே மாதிரி விண்டோக்கும் நம்ம எடுத்துக்கலாம். விண்டோக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஹச் மீட்டர். எனக்குலாம் எழுதுறேன், அதுக்கு தான் அந்த ஸ்பேஸ் விடுறது. ஸ்பேஸ் விடுறது எப்படி ஃபில்லப் பண்ணுறேன்னு தெரியுதான்னு பார். ஹச் மீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா ஹச் கண்டுபிடிக்கணுமாடா? இந்த ஹச் கண்டுபிடிக்கணுமா எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஹைட்டு தானே. என்ன ஹைட்டு? அவன் அதான் கேட்டிருக்கான், அந்த ஹைட் ஆஃப் த விண்டோன்னு. நான் அந்த ஹச்சை தான் கண்டுபிடிக்க போகிறேன், கடைசி ஆன்சர். ரைட். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார். இந்த இருக்குது, இது எடுத்துட்டேன். tan 45 என்னடா? வெரி குட். எக்ஸ் பை 5 கிராஸ் பண்ணிட்டான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான். ஒரு ஆன்சர் ரெடி, ஒரு ஆன்சர் ரெடி. அடுத்து இங்கிட்டு வா. இந்த ட்ரையாங்கிள் பக்கத்தில் ரெண்டாக பிரித்து செய்யுங்க. ஒரே பேப்பரில் தான் செய்கிற மாதிரி காட்டுறேன் உனக்கு. இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள், மொத்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபி. மேலே என்ன இருந்துச்சு? ஏபிஇயா? இ. என்ன டிகிரி? tan 60 டிகிரி. அப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஆப்போசிட் மொத்தமாக நல்லா கவனிச்சுக்கோ. ட்ரையாங்கிளை பார்த்துக்கோ. இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி மேலே போய் இங்கே நிற்கிது.
இல்லையா இங்கே கூட தேவையில்லை, இதில் நிறுத்திக்கலாம். எதில்? டியில் நிறுத்திக்கலாம். எதுக்கு அவ்வளோ தூரம்? அந்த அளவு போட முடியாது, டியில் நிறுத்திக்கோ. சரி, அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் பார்த்துக்கோ, இப்படி இருக்கு. இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் டி. தனியாக போட முடியாது, அதனால சொல்கிறேன். இதில் வந்து விண்டோன்றது கணக்குள்ள இருக்கிறது ஹச்சு, இது என்னது எக்ஸு. அப்போ மொத்தமாக சேர்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ், புரியுதான்னு பார். அந்த சைடு தெரியுதா தெரியல? அந்த சைடு எவ்வளோ டிகிரிக்கு இது? பிரிச்சுலாம் போடக்கூடாது, உனக்கு தெரியறக்காண்டி காட்டுறேன். 60 டிகிரிக்குள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டின்ற பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா, இது ஹச் டிஸ்டன்ஸ், இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், ரெண்டு சேர்ந்தா தான் என்னது மொத்த டிஸ்டன்ஸ். எது? டியும் பியும். நான் எனக்குள்ள எழுதையில பிடி பைன்னு எழுதுனா இது எழுதலாம். என்ன எழுதலாம்? ஏபி. இப்போ இந்த பிடின்னு எழுதையில தான் அது எழுதணும். என்ன எழுதணும்? எக்ஸ் பிளஸ் ஹச். புத்திசாலி அவன் தான். இந்த எழுதியிருக்கேன், தெரியுதான் பாரு. தெரியுதா தெரியலையா? ஏன்னா தனியாக எழுத முடியாது. எக்ஸுன்றது வந்து பிசி தான், ஹச்ன்றது ஹைட் ஆஃப் த விண்டோ. ரெண்டு சேர்ந்தது அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள சைடு, அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள சைடு பிடி. புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இதை அழிக்கணும்னா அழிச்சிக்கலாம், இல்லை வேணும் சார்னா சும்மா இருந்துட்டு போகுது, அது வாட்டில் செவனேன். ரைட், அது வாட்டில் சைடில் வச்சுக்க, தேவையில்லை. ஆனால் ரைட். பை கீழே என்ன வந்துடும்? 5. tan 60க்கு என்ன வந்துடும்? கிராஸில் கொண்டு போ. 5√3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் என்ன 5. அடுத்து போடுவோம். ஏன் கோபப்படுற? அதுக்குள்ள ஏன் கோபப்படுற? ஒன்று ஒன்றா தானே வர முடியும், கோப்படாத. இந்த எழுதிட்டான், இது கோப்படாத. இந்த எழுதிட்டான், எழுதிட்டு ஒரே ப்ரொசீஜராக போவோம், கோப்படாத. இதில் எக்ஸு கண்டுபிடிக்கிறேன். ஹச் இங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? 5√3 மைனஸ் ஹச் ஈக்குவல் டு எக்ஸ். இது ரெண்டுன்னு வச்சுக்க. ஒரே ஃபார்மெட்டில் தான் போகிறேன், ஏன்னா அடுத்தடுத்த கணக்கு செய்ய வேண்டியிருக்கும், அப்போ குழப்பக்கூடாது உனைய, அதனால சொல்கிறேன். ஒரே ஃபார்மெட்டு போயிட்டேன். இப்போ நல்லா யோசிச்சு பாரு, இதுவும் எக்ஸ் தான், அதுவும் என்னடா? ரெண்டை ஈக்குவல் பண்ண போகிறேன். இது எல்லாம் இதே மாதிரி கொண்டு போ, எல்லாத்தையுமே 1 ஈக்குவல் டு 2. ஏன்னா இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு. அப்போ 5 ஈக்குவல் டு 5√3 மைனஸ் ஹச். ஜெயராம் சொன்னது இதுதான். இதை ஒவ்வொரு கணக்கிலையும் செய்ய முடியாது, இப்படித்தான் எல்லாத்துலையும் செஞ்சுட்டு வர முடியும். அதனால இப்படி நடுவில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுல இருந்து ஹச்சு கண்டுபிடிக்கிற நம்ம திறமை, அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு. ஹச்சு கண்டுபிடிக்கிற திறமை அப்படின்னா மைனஸ் ஹச் இங்கிட்டு வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஹச். இது 5√3 ப்ளஸ் அங்கிட்டு போனால் 5 வேணால் வெளியில் எடுத்துரு. √3 மைனஸ் 1. புரியுதான்னு பாரு. √3க்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பாரு. இல்லை என்றால் மெமரி பண்ணிக்க. 1.732. 1 √1க்கு 1, √2க்கு வந்து 1.414, √3க்கு வந்து 1.732, √4க்கு வந்து 2, √5க்கு வந்து 2.236. 5 நாற்று வச்சுங்க. 5 பேசிக்காக தேவைப்படும். சப்போஸ் கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சரி பண்ணிக்க. -1. இப்போ 5 இன்ட்டு இது ரெண்டையும் கழித்தால் இப்படி தான் கழிக்கணும். அதையும் கழிக்க தெரியாது ஜெயராமுக்கு, இப்படி தான் கழிக்கணும். 0.732 மல்டிப்ளை செய்யுங்கள் உள்ளே. 5 2s are 10, 1, 5 3s are 15, 1 16, 36, 3. 3 எத்தனை போடணும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி, ரைட்டான்னு பார்த்துக்க. அப்போ 3.66 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த விண்டோ. எழுதிக்கிறேன்னா எழுதிக்கிறேன். therefore height of the window, height of the window. DC ஆடா விண்டோன்றது? ABCD தானே? சிடி அல்லது டிசி எல்லாம் ஆச்சு. ஈக்குவல் டு கரெக்டாக. சரி, எல்லாம் ஒன்று தான். கரெக்டாக பாரு, ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கோ. உடனே ரொம்ப போடாதீர்கள், ஐஸ் வைக்கிறாப்புல. நீங்கள் மார்க் எடுங்க.